மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லா நலன்களையும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மொயிலீரை சிது பார் இதழோரம் சுவை தேடும் சுவையான சமையல். மொய்லி ரைஸ் இது பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொய்லி ரைஸ் தேங்காய் பால்லாம் ஊற்றி அதே தான் எப்படி செய்கிறாங்கங்கிறத பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரைஸ் டிஷ், மோலி ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1 கப், தேங்காய் பால் 2 கப், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் துண்டுகள் 2 மேஜைக்கரண்டி, இஞ்சி 1 துண்டு, கடுகு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ யூஸ்வலி கேரளாவில் ஃபிஷ் மோலின்னு ஒரு நான்வெஜ் கறி இருக்குது. நான் அதே கிட்டத்தட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் ரைஸ் செய்ய போகிறேன். இது ஒரு மெயின் கோர்ஸ் டிஷ். இதுக்கு நான் ரெகுலர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டென்ஸ் அந்த கேரளா ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்காய் பால் யூஸ் பண்ணேன், அதனால் நான் எண்ணெய் அவ்வளோ யூஸ் பண்ணல. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே முதல் ஐட்டம் கடுகு. இது 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று ரைஸை நம்ம குக் பண்ணி ஆற வச்சுட்டு அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் கம்மியாக போட்டு அதில் டாஸ் பண்ணி செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங் மெத்தடில் குக் பண்ணிடலாம் ஒரேடியாக ரைஸை. இப்போ கடுகு பொரியும் போது நான் இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். அடுத்தது பச்சை மிளகா, கூடவே நான் இஞ்சி ஆட் பண்ணுறேன். இஞ்சி பச்சை மிளகா ஒரு ஃபேவரட் காம்பினேஷன். கவனிச்சிங்கன்னா நிறைய குக்கிங்கில் தோக்லா அப்புறம் குஜராத்தி ஐட்டம்ஸ் உப்மாவில் கூட நம்ம இஞ்சி பச்சை மிளகா போட்டு தாளித்தா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நான் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் ஜாஸ்தி வதங்க வேண்டாம். இது ஜஸ்ட் புலாவ் ஸ்டைலில் செய்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இதுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மோலி ரைஸ்க்கு ஒரு வேரியேஷனுக்கு சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த அரிசியை நான் இப்போ ஒன்ஸ் அகெயின் ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஆட் பண்ணுறேன்னா ரைஸை லைட்டாக இந்த ஸ்பைசஸில் நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ கடைசியாக நான் தண்ணிக்கு பதிலாக லிக்விட் கோக்னட் மில்க் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். இப்போ 1 கப் அரிசிக்கு கிட்டத்தட்ட 2 கப் ஊற்றணும். ஆனால் நான் இங்கே கொஞ்சம் ரைஸை நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்க தொட்டு தேங்காய் பாலை கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். இது நல்ல திக் மில்க் தான் ஊற்றுறேன். ஸ்ரீலங்காவில் கீரி பாத், அப்புறம் ஆங்கிலோ இண்டியன் குக்கிங்கில் கோக்னட் ரைஸ், அப்புறம் அந்த மாதிரி கோக்னட் ரைஸ்ன்றது ஒரு பாப்புலர் ஐட்டம். தேங்காய் பால்லே குக் பண்ணுறது. இது ஒரு நாவல் மெத்தடில் சீசனிங் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா அது போட்டு நம்ம இந்த ரைஸை குக் பண்ணுறோம். கடைசியாக உப்பு
எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம ரிக்வயர்ட் சால்ட் போட்டு இந்த கோக்னட் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ சாப்பிடும் பொழுது நட்ஸுக்கு பதிலாக ஒரு நல்ல க்ரன்ச் வரும் தேங்காய் வந்ததுன்னா. அதனால் இந்த ஓப்பன் குக்கிங் மெத்தடில் ரைஸ் ஒரு கொதி வர வரைக்கும் காத்துன்னு இருக்கணும். ரைஸ் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு ஹீட்டை கம்மி பண்ணி லிட் போட்டு நம்ம ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணணும். வேணும்னா இன்னும் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெகுலர் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு பதிலாக இது ஒரு நியூ மெத்தட். ஸோ இது கண்டிப்பாக ஒரு மெயின் கோர்ஸ் ஐட்டமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிளேன் சப்ஜி இல்லைன்னா ஒரு கறியோட கூட இதை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நான் இப்போ வந்து லிட்டை போட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு ரைஸ் இந்த லிக்விட் அப்சார்ப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ நேர்களே இன்ட்ரெஸ்டிங் மோலி ரைஸ் தயார். மோலி ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1 கப், தேங்காய் பால் 2 கப், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் துண்டுகள் 2 மேஜைக்கரண்டி, இஞ்சி 1 துண்டு, கடுகு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மோலி ரைஸ் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகை சேர்த்து பொரிய விடவும். கடுகு பொரிந்ததும் அதில் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பச்சை மிளகாய், இஞ்சி 2ஐயும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் உப்பு, மஞ்சள் பொடி 2ஐயும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் சீரக சம்பா அரிசியை சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் தேங்காய் பால் சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் தேவையான அளவு உப்பு, தேங்காய் துண்டுகள் 2ஐயும் சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். பிறகு அதில் மஞ்சள் பொடியை சேர்த்து நன்றாக கலந்து மூடி வைத்து வேக வைத்து இறக்கி சூடாக சாப்பிடவும். மோலி ரைஸ் தயார்.